யாராவது உங்களோட வீட்டை நொக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு தான் அர்த்தம் இல்லையே. உங்களோட வீட்டுக்கு 82 வயதுடைய ஒன்டாரியோ ஓக்விலை சேர்ந்த வால்டர் யம்கா என்பவர் $750,000 இழந்துள்ளார். இவர் சிஐபிசி பேங்கில் உள்ள பிசி ஃபைனான்ஷியலுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும் பொழுது நடந்த ஒரு சம்பவம். இந்த பணத்தை இவரால் திரும்ப பெற முடியுமா? ஒன்டாரியோ பேங்கிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னதான் சொல்லுது? $750,000. You know how long I'd have to work to make that money? ஒரு வீட்டில் கேஸ் லீக் நடந்திருக்கு. சரியா, டிரைவேல எம்பிரிட்ஜ் வந்து டிரைவே வந்து தோண்டி கேஸ் லைனை ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டிரைவே வந்து ரிப்பேர் பண்ணல. இவங்க டிரைவே ரிப்பேர் பண்ணுறதுக்கு எம்பிரிட்ஜுக்கு $128 பே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எம்பிரிட்ஜ் சார்ஜ் பண்ணியிருக்கு $17,000. இங்கே ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. வீட்டில் ஹீட் பம்ப் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. $7,500 ரீபேட்டுக்கு ஆசைப்பட்டு, ஆனால் வந்த பில் $20,000 வட்டியோட சேர்த்து. என்னதான் நடந்தது? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? 82 வயதில் ஒரே நாள்லேயே $750,000 லூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த காசு ஒரு கூகுள் சர்ச்சாலேயே இவர் எல்லா பணத்தையுமே லூஸ் பண்ணிட்டார். இவர் லூஸ் பண்ண இடம் வந்து பிசி ஃபைனான்ஷியல். இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து லோப்லாஸ் இல்லாட்டி நோ ஃப்ரீலுக்கு உள்ளேயே இந்த ஃபைனான்ஷியல் சர்வீஸ் இருக்கும். இதில் கிரெடிட் கார்டு கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. 82 வயதுடைய வால்டர் யம்கா ஓக்வில் ஒன்டாரியோவில் வசித்து வருகிறார். $750,000 தன்னுடைய சிஐபிசி சேவிங் அக்கௌண்ட்ஸில் இருந்திருக்கு. பெரிய அளவில் அங்கே வட்டி குறைவாக இருக்கிறதால இவர் ஒரு நாள் கூகுள் சர்ச் பண்ணியிருக்கார். எப்படின்னு சொன்னால் பெஸ்ட் ஜிஐசி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுண்டு இவருக்கு பாப்அப் பண்ணி வந்த ஸ்க்ரீனில் இருந்த கம்பெனியோட பேர் வந்து Real PC Financial website. Of course I did. On a website that appeared to be PC Financials and called their phone number. The PC Financial Service. அதில் ஃபோன் நம்பர் டிரெக்ட் நம்பரும் இருந்திருக்கு, இமெயில் அட்ரஸும் இருந்திருக்கு. இவர் ஃபோன் பண்ணி கதைச்சிருக்கிறார். இவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க 6.5 இன்ட்ரெஸ்ட் ரேட். I can come up with $750,000. He said, "Oh, we'll give you 6.5% on a GIC." Yamka received documents with PC Financial letterhead and went to his bank and asked them to transfer the money. 6.5 இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ஜிஐசியில் $750,000 டிபாசிட் பண்ணுவீங்களா இருந்தால் 1 இயரில் $798,000 வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுமெண்டு ஒரு ஆஃபராக கொடுத்துருக்குறாங்க. வெல் பிளானாக வந்து டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி லெட்டர் பேட் உடைய மெயில் பண்ணியிருக்கிறாங்க. இவர் சிஐபிசி பேங்க்குக்கு போய் இந்த அக்கௌண்ட் நம்பர் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு தன்னுடைய சேவிங்ஸில் இருக்கிற அந்த $750,000 வந்து பிசி ஃபைனான்ஷியல் சர்வீஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் சர்வீஸ் தான். அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவருக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கிழமையில் வந்து அந்த காசை வந்து ஜீரோண்டு அவரோட அக்கௌண்ட்டில் காட்டியிருக்கு. A graph showing that in 1 year I was going to come up with $798,000. I've got zero, nothing. இவர் செக் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் இவர் டிபாசிட் பண்ண அக்கௌண்ட்டுக்கும் பிசி ஃபைனான்ஷியலுக்கும் சம்பந்தமே இல்லை. இங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. சிஐபிசிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். இவ்வளோ ஒரு பெரிய தொகையை வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணாமல் என்னன்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினீங்க என்று பிசி ஃபைனான்ஷியல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எந்த ஒரு ப்ரொமோஷனுமே நாங்கள் வந்து அதுவும் ஜிஐசி ப்ரொமோஷனுமே ஆன்லைனில் நாங்கள் செய்கிறது இல்லை, இன்பர்சனில் தான் நாங்கள் வந்து டீல் பண்ணுறோம். ஓவர் த ஃபோனோ இமெயிலில் வந்து நாங்கள் டீல் பண்ணுறது இல்லை. சிஐபிசி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எந்த ஒரு லார்ஜான அமௌண்ட்டாக இருந்தாலும் கஸ்டமருடைய ஆத்தரைசேஷனோட ஆஸ் பர் ரிக்வெஸ்ட்டும் படி அந்த டிரான்சாக்ஷனை வந்து தாங்க வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. இது பேங்க் எரராக இருக்குமா இருந்தால் 2 மாதம் 6 மாதம் இன்வெஸ்டிகேஷனில் இந்த பணத்தை வந்து நீங்கள் எப்படியாவது எடுத்துடலாம்.
இது வந்து சைபர் கிரைமுக்கு தான் இந்த கம்ப்ளைண்ட் இப்போ போயிருக்கு. எக்ஸாக்ட்லி இந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், இந்த டாக்குமெண்ட், இதில் அடிக்கப்பட்ட லேப்டாப் பேட்லேருந்து எல்லாமே ஒரிஜினலாகவே அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்குது. இதில் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து வித்தியாசம். அதே நேரத்தில் இமெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட பிசி ஃபைனான்ஷியல்ன்ட்டு தான் அந்த இமெயில் போய் முடியுது. முன்னுக்கு இருக்கிற நபருடைய பேர் தான் வித்தியாசமாக இருக்கும் வழியே, மற்றபடி எல்லாமே கிளியராக இருக்குது. அதுவும் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் பர்சன்ட்ட ஒரு அக்கௌண்ட். அவர் எங்கே இருக்கிறாருன்னு கூட உங்களால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு 10-20 வருஷம் 750,000 விட அதிகமாக செலவழித்தா தான் இந்த காசு எங்கே போனன்றதை கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு நடந்திருக்கு. யாருமே வெக்கத்தில் வெளியில் வந்து சொல்கிறதே இல்லை. $750,000. You know how long I'd have to work to make that money? நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்குற கம்பெனி வெப்சைட் எல்லாமே ஒரிஜினல் வெப்சைட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது ஒரு டிரைவே, ஒரு வீட்டு டிரைவேல ஒரு கேஸ் ஸ்மெல் வந்திருக்கு. நேபர்ஸ் எல்லாருமே ஸ்மெல்லை பார்த்துட்டு கால் பண்ணியிருக்கிறாங்க எமர்ஜென்சி சர்வீஸுக்கு. ஆல்மோஸ்ட் 10 ஃபயர் ட்ரக்ஸ் வந்திருக்கு. செக் பண்ணி பார்த்ததில்ல. ஒரு டிரைவேல சரியாக டிரைவே சைட்லேயே வந்து அந்த பைப் லைனில் ஒரு மணமண்டு வந்திருக்கு. எமர்ஜென்சி சர்வீஸ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எம்பிரிட்ஜுக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, எம்பிரிட்ஜ் எமர்ஜென்சி சர்வீஸுக்கு. அவங்க உடனே வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல. இந்த டிரைவே லைனில் ஒரு பைப் வந்து லீக்காக இருக்குது, அதனால தான் ஸ்மெல் வந்து டிரைவேக்குலேருந்து வருதுன்னு சொல்லி அந்த இடத்த வந்து லொக்கேட் பண்ணிட்டாங்க. லொக்கேட் பண்ணி வாட்ச் பண்ணி கொண்டு இருந்துருக்குறாங்க ஓவர் நைட்டாக. நெக்ஸ்ட் டே ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதை கிண்டி தோண்டி அந்த பைப்பை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து டிரைவே கிண்டி அந்த பைப்பை ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த டிரைவே வந்து டெம்ப்ரரியாக வந்து மூடிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னது என்னென்னு சொன்னால் 60 டேஸில் வந்து உங்களுக்கு இந்த டிரைவே வந்து எம்பிரிட்ஜ் வந்து ஷெட்யூல் பண்ணி ரிப்பேர் பண்ணி தரும். இந்த வீட்டு ஓனர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் ஒரு 1 month வெயிட் பண்ணி பார்த்துருக்குறார். யாருமே வந்து இந்த டிரைவே செய்கிற மாதிரி இல்லை. இவருக்கு கார் பார்க் பண்ணுறது ஒரு இஷ்யூவாக இருந்திருக்கு அந்த பக்கம். இப்போ 1.5 மாதம் ஆகிட்டு இன்னுமே இந்த டிரைவே ரிப்பேர் நடக்கலை. இவர் எம்பிரிட்ஜுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். இப்படி தனக்கு டிரைவே இன்னும் ரிப்பேர் பண்ணி தரையிலண்டு. நார்மலாக ஒரு கஸ்டமர் சர்வீஸில் என்ன சொல்லுவாங்க, 60 டேஸ் இருக்குது, ஏன்னு அவசரப்படுறீங்க, இந்த ஒரு வித்தின் 1-2 வீக்ஸில் செஞ்சு தருவாங்க, நாங்கள் வந்து நோட் பண்ணி விட்றோம், உங்களுக்கு இப்படி டியூ டேட் வருது, உங்களோட டிரைவேயை வந்து உடனடியாக செய்து கொடுக்க சொல்லி. சரியாக 2 நாளில் இவருக்கு ஒரு கோலண்டு வருது. நாங்கள் எம்பிரிட்ஜிலேருந்து கதைக்கிறோம், உங்களோட டிரைவேயில் ஒரு ரிப்பேர் இருக்குது, இப்போ இந்த டிரைவே ரிப்பேர் பண்ணாமல் இருக்குன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிட்டது. நீங்கள் வந்து டிரைவே ரிப்பேருக்கான பேசிக் காஸ்ட்டை வந்து இன்னும் நீங்கள் பே பண்ணலை, அதனால தான் வந்து இந்த இன்னுமே ரிப்பேர் பண்ணாமல் இருக்குது. எவ்வளோண்டு கேட்டதுக்கு $128 நீங்கள் பே பண்ணுவீங்களா இருந்தால் உடனே 24 ஹவர்ஸில் வந்து தான் ஷெடியூல் பண்ணி தரேன், உடனே வந்து இந்த டிரைவே வந்து ரிப்பேர் பண்ணி தருவாங்கண்டு. அந்த கோல்லே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய பேர், அட்ரஸ் எல்லாம் இன்க்ளூடிங் எம்பிரிட்ஜ் அக்கௌண்ட் நம்பரை கூட அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு கடைசியாக இப்போ பே பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கிரெடிட் கார்டில் பே பண்ணுறாரு ஓவர் த ஃபோனில். இப்போ பே பண்ணியாச்சு. 24 ஹவர்ஸில் வந்து இவருக்கு வந்து எம்பிரிட்ஜ் வந்து இந்த டிரைவையை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் பேங்க்லேருந்து கால் வருது, பேங்கை கார்டை சீஸ் பண்ணிட்டாங்க, கிரெடிட் கார்டை $17,000 வந்து எடுத்துருக்காங்க. 3 பேமெண்ட்டாக எம்பிரிட்ஜ்ன்ட்டு எம்பிரிட்ஜ் பேர்லேயே வந்து இந்த காசு வெளியில் போயிருக்கு. இவர் எம்பிரிட்ஜுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் இனி இவ்வளோ 3 பேமெண்ட்டில் $17,000 வந்து இங்கே டிரைவேக்கு சார்ஜ் பண்ணியிருக்குங்க, என்ன மாதிரிண்டு. எம்பிரிட்ஜ் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் தாங்க ஒரு நாளும் ஓவர் த ஃபோனில் வந்து கிரெடிட் கார்டு சார்ஜ் வந்து பேமெண்ட் எடுக்கிறது இல்லை, பில் அனுப்புவோம், இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ண வேண்டி வரும் உங்களோட அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இவர் எம்பிரிட்ஜோட கண்டெக்ட் பண்ணுற அந்த டீட்டெயிலை வந்து எப்படியோ வெளியில் போய் இவருக்கு ஒரு டிரைவே இஷ்யூ இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சு அவங்க இவரை கண்டெக்ட் பண்ணி இவர்கிட்ட கிரெடிட் கார்டை இவர்கிட்ட மூலமாக எடுத்து ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு. இந்த ஸ்கேமுக்கு பிறகு அந்த எம்பிரிட்ஜ் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராவது எம்பிரிட்ஜோட பேரில் வந்து ஸ்கேம் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி ஆஃபர்ஸ் எதுவும் தருவாங்களா இருந்தால் தயவு செய்து இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லி ஒரு ஆர்டிக்கல்லே இப்போ கடைசியாக பேப்பரில் வந்தது, ஒரு வெப்சைட்டில் கூட வந்தது. அந்த ஃபோன் நம்பரை கூட இப்போ வந்து உங்களுக்கு எம்பிரிட்ஜ் வெப்சைட்டில் போய் பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சஸ்பிஷன் இருக்குமா இருந்தால், இந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா இருந்தால் நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி கொள்ளலாம்.
ஸோ இப்படியும் ஸ்கேம் நடக்குது. அடுத்தது ஹீட் பம்ப். இதுதான் ஈஸியாக வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி. அதுவும் சீனியர்ஸை வந்து சிம்பிளாக ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. நம்பி ஏமாறுறன்றது வந்து இப்போ ஹீட் பம்ப் மூலமாக தான் நடக்குது. இந்த வீடுகளுக்கு வந்து இப்போ நீங்கள் வெப்சைட்டில் கூட பார்க்கலாம், நிறைய ஸ்கேம் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அடுத்தடுத்த சோஷியல் நெட்வொர்க்கில் எல்லாம் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த ஹீட் பம்ப் தான் எல்லாராலையும் பேசப்படுற ஒரு விடயம். வீட்டுக்கு வீடு நொக் பண்ணி உங்களுக்கு ஆஃபர் தராங்க. இவங்களை நீங்கள் வீட்டுக்கு உள்ளே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் டீல் முடிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. தப்பி தவிர உங்களோட நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா காணும் உங்களுக்கு டெய்லி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு ஃபோன் கால் வந்து கொண்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் இரவு 10 மணிக்கு நீங்கள் கால் பண்ணாலும் அவங்க உங்களை ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேணும் இந்த வீட்டில் இந்த டீலை முடிச்சுட்டு வெளியில் போக வேணும். இந்த ஹீட் பம்போட என்ன நடக்குன்னு சொன்னால் வீட்டில் வந்து உங்களோட ஃபர்னஸ், ஏர் கண்டிஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு உங்களோட பில்லை கூட பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்க. $400 நீங்கள் பே பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு மாதம் $250 நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த ஹீட் பம்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா இருந்தால் அப்படி ஒரு ஆஃபராக தருவாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஹீட் பம்புக்கு கவர்மெண்ட் கிராண்ட் இருக்குது, அப் டு $7,500. நீங்கள் ஒரு 15,000க்கு தான் இப்போ லீஸுக்கு கையெழுத்து வைக்க போகிறீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படியாவது உங்களுக்கு 7,500 6 மந்த்துக்குள்ளே தான் அந்த ரீபேட் வந்து உங்களை வந்து சேரும், 6 to 8 months. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ஆஃபராக தர போகிறாங்க. அதாவது நீங்கள் வெளியில் போகாத மாதிரி முழு டாக்குமெண்ட்ஸுமே அவங்க கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. இவ்வளோ வீடுகளுக்கு வந்து நாங்கள் ஹீட் பம்ப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு என்ன நடந்தாலுமே நாங்கள் ஃப்ரீயாக பார்ட்ஸ் அண்ட் லேபர் எல்லாமே உங்களுக்கு வாரண்டி. இப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், உங்களை விட வெளியில் நல்ல ப்ரைஸ் எல்லாம் இருக்குமெண்டு. ஸோ நீங்கள் வெளியில் கூகுள் பண்ணாத மாதிரி உங்களுக்கு முழு டாக்குமெண்ட்ஸுமே கையில் வச்சுருப்பாங்க. எப்படின்னு சொன்னால் நல்ல அழகான கேட்லாக்லேருந்து, விசிட்டிங் கார்ட்லேருந்து ப்ரொஃபஷனலாக டாக்டிக், அதாவது உங்களை எப்படி மடக்கி இந்த பேப்பர்ஸில் கையெழுத்து வைக்க முடியுமோ அப்படி ட்ரெயின் பண்ணி தான் இவங்க வருவாங்க. க்ளீனாக வந்து இந்த பிராண்ட் யூனிட், இந்த பிராண்ட் யூனிட் வந்து 3 விதமான டாப் 3 பிராண்ட் யூனிட்டை வச்சுருப்பாங்க. அந்த டாப் 3 பிராண்ட் யூனிட்டுக்குமே காஸ்கோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுது, ஹோம் டிப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுது, ரோனா எவ்வளோ சார்ஜ் பண்ணுது, இந்த 3 யூனிட்டுக்குமே ஒரு ப்ரைஸ் மேட்ச் பண்ணி தாங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் சேம் யூனிட்டுக்குன்னு சொல்லி ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ் மேட்சை உங்களுக்கு தருவாங்க. தந்துட்டு இதுவரை அவங்க செஞ்ச ப்ராஜெக்ட் என்ன மாதிரியா இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணும், எவ்வளோ நீங்கள் சேமிப்பீங்க, க்ளீனாக நல்ல ப்ரொஃபஷனலாக இனி இல்லைன்ற ஒரு நல்லவன் மாதிரி ஒருத்தன் வந்து உங்களை எப்படியாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து வைக்காமல் வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. எப்போ நீங்கள் கையெழுத்து வைக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம்ட்டு தான் சொல்லுவேன். ஒரு கம்பெனி வந்து இன்ஸ்டால் பண்ணுற கம்பெனிக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற கம்பெனியும் இன்னொரு கம்பெனியாக தான் இருக்கும். எந்த ஒரு பெரிய வியாபாரமுமே ஃபைனான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனி. நீங்கள் பெரிய டொயோட்டா கம்பெனி எடுத்து பாருங்கள், அங்கே எங்கே போவான், லியோன்ஸுக்கு போங்க, 1 year நோ பே நோ இன்ட்ரெஸ்ட். பிரிக்குக்கு போங்க, அதே பிரச்சனை தான். பிரிக்கிட்ட ஃபைனான்ஸ் கம்பெனி இல்லை, லியோன்ஸ் ஃபர்னிச்சர்ஸ்ட்ட ஃபைனான்ஸ் கம்பெனி இல்லை, அது ஒரு வேறு ப்ரைவேட் கம்பெனி. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டுக்கோ ஃபைனான்ஸுக்கு அப்ளை பண்ணும் பொழுது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் பே பண்ண போகிறதும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு தான். ஒரு நாளும் லியோன்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேமெண்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு ஒரு நாளும் கேட்க போகிறீங்களா. அங்கே ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான் விற்கப்படுது. உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குமா இருந்தால் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியை வந்து அங்கே வச்சுருப்பாங்க, அவங்க மூலமாக வந்து நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் பண்ணலாம். அப்படித்தான் இப்போ இவங்க செய்ய போகிறாங்க. இவங்க முழு டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மூலமாக வந்து உங்களை கையெழுத்து வைக்க போகிறாங்க. இவங்க என்ன செய்வாங்க சரியா, சரி 6 மாதத்தில் வந்து இந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்சி அடித்து வெளியில் போயிடும். போனால் இங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தர வேண்டிய அந்த ரீபேட்டையுமே எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாங்க. $75 முழு $15,000 நீங்கள் பே பண்ண வேணும். இப்போ இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு அந்த டாக்குமெண்ட்டை வந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட கையில் இருக்கும். அவங்க எப்படி போடுவாங்கன்னு சொன்னால் $15,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு ஒரு $20,000 ஒரு புது பில் ஒன்றை அனுப்புவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இந்த கம்பெனி இப்போ பேங்க்ரப்ட் அடித்ததால் நாங்கள் டிரெக்டாக உங்களோட டீல் பண்ணுறோம்னு சொல்லி
உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டுருவாங்க, $20,000 நீங்கள் பே பண்ண வேணுமெண்டு. இப்போ இந்த யூனிட் எல்லாம் பாருங்க, வாரண்டி எல்லாத்தையும் நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி சின்ன கம்பெனிகளுக்குள்ளால டீல் பண்ணும் பொழுது பேங்க்ரப்சி அடிப்பாங்களா இருந்தால் முழு வாரண்டியும் போயிடும். இப்போ நாளைக்கு அது ரிப்பேர் எதுவும் இருந்தாலும் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக யாரையாவது கூப்பிட்டு வச்சு தான் இந்த ரிப்பேர் நீங்கள் செய்ய வேண்டி வரும். ஸோ $7,500 நீங்கள் கொடுத்து எடுக்கிற ஒரு யூனிட்டுக்கு ரீபேட்டை கழித்து சொல்கிறேன், $20,000 நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன கம்பெனிகள் தான் வந்து ஸ்கேமிங்ன்று சொல்கிறது வந்து இவங்க தான். இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும் இப்படி நிறைய செய்கிறாங்கன்ட்டு. அந்த இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு கம்பெனி பேங்க்ரப்சி அடித்து போனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது இல்லை, அந்த கம்பெனி இல்லைட்டு. இதே கம்பெனி ஆக்கள் தான் வேறு பேரில் இன்னும் ஒரு சிட்டியில் போய் இதே தான் திருப்பி செய்ய போகிறாங்க, சுற்றி. இனிமேல் அட்ரஸே இல்லாமல் வீடு வந்து நோக் பண்ணியோ இல்லை ஒரு வெப்சைட்டில் பார்த்து நீங்கள் கூகுள் பண்ணி போகிற கம்பெனி எல்லாமே நிரந்தரமான கம்பெனிஸ் இல்லை. ஒருவேளை ஒரு சில கடைகள் இருக்கத்தான் செய்யும், அது இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வெல் நேம் உள்ள, அதாவது ஹோம் டிப்போ, காஸ்கோ, ரோனா போல பெரிய கம்பெனிஸோட டீல் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் வாங்குகிற யூனிட்டுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ரீபேட் கூட 100% வெளியில் எடுத்துடலாம். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் அதுவும் ஒரு சேஃப்டின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ரொண்டமாக யாராவது வந்து நொக் பண்ணி உங்களுக்கு டீல், அதாவது $5,000 குறைச்சி தந்தால் கூட நீங்கள் அதுக்குள்ளே போகக்கூடாது. ஏண்டா இப்போ அதிகமான மக்கள் யாராவது உங்களோட வீட்டை நொக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு தான் அர்த்தம் இல்லையே, உங்களோட வீட்டுக்கு யூனிட் போடணுன்றது அர்த்தம் இல்லை. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.